ஒரு சர்ச்சுக்கு போயிருக்கிறேன். இப்படியே தான் நிற்பார். தேசிய கீதம் பாடுற மாதிரி ஒரு ஐயா. நமக்கு கண் 2 தான். ஆனால் 200 பேரை பார்க்கணும் பார்த்தீங்களா? 200 கண்ணில் என் கண்ணு வேலை செய்யும். யார் கை தட்டுறா, யார் கை தட்டல, யார் உட்கார்ந்துருக்கா, எழுமுறை, யார் மெதுவாக இப்படி குனிஞ்சு கதை பேசுறா, யார் பக்கத்தில் கிள்ளிட்டு, இதெல்லாமே பார்த்துக்கிட்டு அந்த கிருபை எங்களுக்கு கொடுத்துருக்காரு ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. இல்லைன்னா உங்களை மேய்க்க முடியுமா? நாங்கள் ஹல்லேலூயான்னு நான் கண்ண மூடி 3/4 மணி நேரம் பேசினேன்னா பாதி பேர் வீட்டுக்கு போய் டிஃபன் சாப்பிட்டே வந்துடுவாங்க. சிலருக்கு அந்த கிருபை இருக்கு. வேதம் சொல்லுகிறது இந்த பக்கம் இப்படி இப்படி பேசிட்டே இருப்பான். நமக்கு அந்த கிருபை இல்லைங்க. நமக்கு 2 கண்ணு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி பார்த்த எந்த மூலையில யார் இருக்கான்னு, அக்னி ஜுவாலை போன்ற கண்களை எனக்கு மாதிரி அவ்வளவு பார்ப்பேன் ஆட்களை. நமக்கு இந்த கண்ண முடியெல்லாம் பேச தெரியாது. அதனால தான் நிறைய பேர் நம்மகிட்ட மாட்டிக்கிறது. அல்ல சொல்லுங்க. ஏன் மாட்டிக்கிறாங்கன்னா அதான் எப்படி கண்டுபிடிச்சார்? அதுதான் நான் கண். அல்ல சொல்றீங்களா? எதுக்கு? ஒரு அன்பு தான். பாவம், இந்த ஆட்டுக்குட்டி இவ்வளவு மாதிரி தூங்குதே, இந்த ஆடு இந்த மாதிரி தூங்குதே அப்படின்ட்டு ஒரு அக்கறையில் தட்டி எழுப்பி எடுத்து கொஞ்சம் வசனத்தை சொல்ல வச்சு புரிய வச்சு அனுப்புவோம் நினைக்கிறோம். ஆமேன்னு கேட்கலாமா? அது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? அவ்வளவு கூட்டத்திலையும் பாஸ்டர் கரெக்டாக கண்டுபிடிச்ச நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ, இந்த ஆளோட போறோம் எங்க உட்கார்ந்தாலும் பார்த்துடுறாருப்பா. அதாங்க இயேசுதாஸ். அல்ல சொல்றீங்களா? முன்னால இருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டு இருப்பேன். நானும் பார்க்கணும், நானும் ஆராதிக்கணும், இவங்களை ஆராதிக்க வைக்கணும், அங்க ஆராதிக்கிறாங்க பார்க்கணும், அவர் வராரான்னு பார்க்கணும், அவர் எல்லாமே பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு ஊழியக்காரன் பாடுற பாடு இருக்க, ஒரு பாட்டை பாடிட்டு கை தட்டிட்டு போக முடியாதுங்க. பாடுறாங்களா? ஒரு மனம் இருக்கா? ஒரு மனம் வருதா? எல்லாரும் கை தட்டுவோம். சில தட்டவே மாட்டாங்க, அப்படியே நிற்பாங்க, பாக்கெட்ல கை விட்டு நிற்பாங்க. ஏதோ 10 கிலோ கோல்டு கீழே விழுந்துற மாதிரி அப்படியே கை. ஒரு ஆள் அப்படியே தான் பாக்கெட்லேயே கை விட்டுட்டே இருப்பார். எப்பவும் அவருக்கு இந்த விரல்ல ஒரு வைரக்கல் மோதிரம் இருக்கும். இதை உருட்டிக்கிட்டே இருப்பார். இப்படி எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பார். என்ன சொன்னாலும் இதே தான் கையில அப்படி வச்சுக்கிட்டு இருப்பாரு. இங்க இருக்கும் விரல், இப்படியே மோதிரம் எடுத்து போட்டே இருப்பார். எப்ப பார்த்தாலும் 2 ரூபா தான் காணிக்க போடுவார். ஒரு நாள் எப்படியோ தெரியாம இந்த வைரக்கல்ல போட்டார். அது இருக்கும் ஒரு வைரக்கல் எப்படி இருக்கும் பாருங்க. போட்டார். போட்டுட்டா ஹல்லேலூயான்னு போற பார்க்குறேன். இப்படித்தானே ஒன்னையும் காணும். காணிக்க நேரம் முடிஞ்சு பாஸ்டர்ட்ட வந்தார். பாஸ்டர் புரிஞ்சு போச்சு. பிரதர் கை பாஸ்டர் யாருக்கும் சொல்ல மாட்டேன், பயப்படாதீங்க, நீங்க போங்க பிரதர்ன்றார். இவர் வந்தது, பாஸ்டர் தெரியாம போட்டுட்டேன் பாஸ்டர் கொடுங்கிறதுக்கு. பயப்படாதீங்க, ஆண்டவரே இந்த மகனை ஆசீர்வதியும். எவ்வளவு தாராள குணம் இருந்தால் இப்படி கத்தரிக்கு அவர் கொடுப்பாருன்னு அவரை பேச விடாம அப்படியே ஒரு ஜோம் பண்ணி அனுப்பிட்டார். அவர் அன்னைக்கு போனவர் தான். அன்னையில பாக்கெட்ல கையே போடல. ஒரு அல்ல கேட்குறீங்களா? என் இடத்துல நின்று பார்த்தா தான் தெரியும் உங்களெல்லாம் மேய்க்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு கிருபை வேணும்ட்டு. அல்ல சொல்லாமா? இப்படி முடியல, அப்படி முடியல, இப்படி சொல்லிட்டீங்க, அப்படி சொல்லிட்டீங்க, வந்து நின்று பாருங்க. அன்னைக்கு ஒருத்தர் வந்து ஜெபம் நடத்தினேன். விழுந்திருப்பேன் பாஸ்டர். நான் இங்க நின்னாதான் தெரியும். ஆமேன்னு சொல்றீங்களா? திடீர்னு ஒருத்தர் பாட்டு பாடுங்க ஜெபம் பண்ணுங்கண்ணா, வராது பாஸ்டர், வராது பாஸ்டர்ன்றீங்க. எல்லாருக்கும் கிருபை தருவாரு ஆண்டவர். உங்களை பழக்கி வைக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, ஒரு பாஸ்டர் சொன்னாரு, 7 வருஷம் ஆச்சு ஒரு சர்ச்சில் அனௌன்ஸ்மெண்ட் கூட பண்ணதில்லைன்னாரு. அசிஸ்டன்ட் பாஸ்டர். ஒரு சர்ச்சில் இருந்தேன், 7 வருஷம் இருந்தேன், அனௌன்ஸ்மெண்ட் கூட பண்ணதில்லை. ஊழியர்கள் நீங்கள்லாம் பாக்கியவான்கள். உங்களுக்கு பாடுறதுக்கு சான்ஸ், பிரசங்கம் பண்ண சான்ஸ், வர்ஷிப் லீட் பண்ண சான்ஸ். ரெஸ்பெக்ட் த பிரசன்ஸ் ஆஃப் காட். உங்களுக்கு புல்பிட் கொடுக்குறோன்னா கிருபைன்னு நினைங்க. அல்ல சொல்லுங்க. அதனால தான் ஏர்லியா வர சொல்றேன். நான் 6 o'clock நான் 5:45 மனசு அடிச்சுட்டு கிடக்கும். வந்துட்டாங்களா? ஒரு நாள் கூட நெவர் லேட். பார்த்துருப்பீங்க என்ன? யாரையா நடத்த விட்டுட்டு பைபிளை வச்சுட்டு போயிருப்பேன் நான். ஐ ரெஸ்பெக்ட் தட் வே. ஆண்டவர் சமூகத்தை அப்படி கனப்படுத்துறேன் நான். 4:45 வந்துடணும். பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 5 மணிக்கு ஆராதனை, 4:45 வந்துடணும். முழங்கால் போட்டுடணும். 4:45 லைட்டை போட்டுடணும், ரெடி ஆயிடணும். 5 மணிக்கு ஆராதனை, 4:15 பிரேயர் ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சிட்டாங்களா? என் காது அங்க இருக்காது, இங்க இருக்கும். ஜெபம் ஆரம்பிச்சாச்சா? அப்படி ஒரு ஸ்தோத்திரம் கேட்கும். கண்ணாடியில் எட்டி பார்த்தா 7 பேர் 2 பேர் இருப்பாங்க. அப்புறம் வந்து டோஸ் தான் விடும் அவங்களுக்கு. எங்க போனீங்க நீங்க ஜெப நேரத்துல? ஏன் ஜெபத்துக்கு வரல? ஏன் இப்படி கேட்கிறோம்னா, தேவ சமூகத்தை கனப்படுத்த படிக்கணும். Honor the presence of the Lord. நல்ல வாய்ப்பு நம்ம சபையில் இருக்கிற ஊழியர்களுக்கு நிறைய பேருக்கு. there are lot of opportunities. அதிகாலையில் போய் ஜெபம் நடத்துங்கன்னு சொல்றோம். ஜெபம் நடத்த பழகுறீங்க, பிரசங்கம் பண்ண வாய்ப்பு, பாட்டு பாட வாய்ப்பு, வர்ஷிப்புக்கு வாய்ப்பு. சில இடங்களில் ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே நான் ஒரு ஆள் நடத்த முடியும். எனக்கு அந்த கிருபையும் இருக்கு, அதையும் சொல்றேன் நான்.
ஒரே சண்டே 4 சர்வீஸ் நடத்தலையா? என்னால் நடத்த முடியாதா? தேவன் தராரு. ஆனாலும் ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, செய்யுங்க. நீங்க பழகணும், நீங்க வளரணும். நம்மளை விட பெட்டரா செய்யணும்னு நினைக்கிறேன். என்னை விட சிறப்பா செய்யணும். நம்ம பாடுறாள் இப்படி பாடாதீங்க, இப்படி பாடுங்க, இப்படி செய்யாதீங்க, இப்படி செய்யுங்க. ஏன் சொல்லணும்? நம்மளை விட சிறப்பா செய்யணும். கைவிட்டு ஒரு அலையில சொல்லுங்க. நம்மளை விட மேலே போயிடுவாங்களோன்னு எனக்கு என்ன இல்லை. மேலே போகணும்னு நினைக்கிறேன். மேலே போகலன்னு தான் வருத்தமா இருக்கு. மேலே போகலன்னு வருத்தமா இருக்கு. நம்ம லெவலுக்கு வரலன்னு வருத்தமா இருக்கு. அதையும் உரிமையா சொல்றேன். என்னை விட மேலே போன ஆசையா இருக்கு. மேலே போகலையேன்னு வருத்தமா இருக்கு. என் லெவலுக்கே வரலையேன்னு இருக்கு. அதனால தான் கடினமா பேச சில வேலைகள். கடினமா பேசுற அன்புனால தான். இன்னும் யூ கேன் பிகம் பெட்டர், யூ கேன் டூ இட் பெட்டர். நீங்க இன்னும் சிறப்பா செய்ய முடியும். கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. தேவன் விரும்புற மாதிரி காரியங்களை செய்வதற்கு ட்ரை டு டூ யுவர் பெஸ்ட் ஃபார் தி லார்ட். ஆண்டவருக்கு சிறப்பா செய்யுங்க. சும்மா ஒன்னு சொன்னாருன்னு செய்துட்டு போகாதீங்க. ஆமீன் கேட்கலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்ம செய்யற ஆராதனை பிப்ளிக்கலா இருக்கும். அடிக்கடி சொல்ற மாதிரி இப்படி பண்ணும், அப்படி பண்ணும். ஏன்? வசனம். எல்லாரும் முழங்கால் பண்ணி வசனம், கைகளை உயர்த்தும் வசனம், கைகளை அசைப்போம் வசனம். ஸோ ஆண்டவர் நமக்கு தருகிற வாய்ப்புகளுக்காய் நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. வாலிப பிள்ளைங்க நன்றி சொல்லுங்க, ஊழியர்கள் நன்றி சொல்லுங்க. எவ்வளவு பெரிய பொறுப்பு ஆண்டவர் கொடுத்திருக்காரு, எவ்வளவு பெரிய பொறுப்பு ஆண்டு தந்திருக்காரு. நான் உண்மையா செய்வேன்ப்பா, சின்சியரா செய்வேன்ப்பா. எப்படி ஆண்டவர் விரும்புற மாதிரி செய்ய நினைக்கிறோமோ அது மாதிரி போதகர் விரும்புற மாதிரி செய்ய நினைக்கணும். ஆண்டவர் விரும்புற மாதிரி செய்யறது எப்படின்னா அது மாதிரி பாஸ்டர் எப்படி விரும்புறாரோ அப்படி செய்யணும். அதாங்க சந்தோஷம். நான் ஒன்று சொன்னா நீங்க ஒன்று செய்யறீங்க எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும் பாருங்க. அப்ப தேவன் விரும்புகிறபடி நம்முடைய ஆராதனை மாறணும்னா அவருக்கு பிரியமாய், அந்த வார்த்தையை சொல்லுங்க, அவருக்கு சொல்லுங்க, அந்த அவருக்கு பிரியமாய், பிரியமாய். அப்ப கம்ப்ளீட்டா அவருக்கு அர்ப்பணித்து வசனத்தின்படி செய்ய வேண்டும். வசனத்தின்படி. இரண்டாவது, சொல்லும் செயலும் ஒன்றாயிருக்கணும், அல்லது உண்மையானதா இருக்கணும், சரியானதா இருக்கணும்னு சொன்னேன் முதல்ல. ரெண்டாவது உண்மையா இருக்கணும். ஆராதனையில உண்மை இருக்கணும். சமாரியா ஸ்திரீட்ட ஆண்டவர் பேசுறாரு. தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும், சொல்லுங்க, ஆவியோடும். யோவான் 4:24 திறந்து பாருங்க, பைபிளை திறந்து பாருங்க. யோவான் 4:24. தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும். அங்க ஆவின்னு சொல்றாரே ஆண்டவர், பரிசுத்த சொல்லல. They that worship the Lord must worship him with spirit and truth. உண்மையா இருக்கணும், ஆவியோட இருக்கும்போது. அங்க பரிசுத்த ஆவியில ஆராதனைன்னு சொல்லல. அந்த இடத்துல அந்த கான்டெக்ஸ்ட் அது அல்ல. உள்ளம் அதுல இருக்கா? உன் ஆவி, ஏன்னா தேவன் ஆவி ஆயிருக்கிறார். உன் ஆவி கனெக்ட் ஆகுதா? சரீரத்துல கையை எப்படி உயர்த்தலாம்? நல்லா பாருங்க, கையை உயர்த்தலாம், எளிமை நிக்கலாம். ஸ்டில் உங்க மைண்ட் அப்படியே வெளியே சுத்திக்கிட்டு இருக்கலாம், உங்க சிந்தனை வெளியே சுத்திக்கிட்டு இருக்கலாம். உங்க சிந்தனை வெளியே சுத்தாம உங்க உள்ளம் ஆண்டவரோட இணைதா? அதான் ஸ்பிரிட். பிகாஸ் God has given you a spirit. Man is a spirit being. மனுஷனுக்கு ஒரு ஆவி இருக்கு. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. தேவனை ஆவியோடு ஆராதிக்க வேண்டும் என்பது ஆவியில நிறைஞ்சி அந்நிய பாஷை பேசி ஆராதிக்கிறது அல்ல. அந்த இடத்துல கான்டெக்ஸ்ட், அந்த இடத்துல இயேசு சொல்வது உன் உள்ளத்தை ஆவியோட, முழு உள்ளத்தோட, let your heart be poured, let your heart be connected with God, not physical attitude. சரீர பிரகாரமான அங்க அசைவுகள் அல்ல, உள்ளம். உதடு என்ன சொல்லுதோ அதை உள்ளம் உணரணும். உம்மை முழு உள்ளத்தோடுன்னு சொல்லும் போது அந்த உள்ளம் அதை மட்டும்தான் நினைக்கணும், வேற எதையும் நினைக்க கூடாது. முழு பலத்தோடு பாடும்போது ஒரு மாதிரி நம்ம சைலண்டா பாட முடியுமா? பாட்டு எப்படி பாடுறோம்? முழு பலத்தோடுன்னு பாடும்போது கேட்கிற பிள்ளைங்க, முழு பலத்தோடுன்னு பாடும்போது அப்ப சத்தமா பாட வேண்டியிருக்கு. பலன்னு என்ன அர்த்தம்? முழு பலன். அப்போ எதை பாடுறோம்? உதடு என்ன சொல்லுதோ உள்ளம் அதுல இணையணும். உதடும் உள்ளமும் இணைந்த ஆராதனை. ஷார்ட்டா விளங்கணும்னா உதடும் உள்ளமும் இணைந்த ஆராதனை. இல்லைன்னா சொல்லும் செயலும் இப்படி எழுதிக்கலாம். சொல்லும் செயலும் ஒன்றாய் இருக்கும் ஆராதனை, உதடும் உள்ளமும் இணைந்த ஆராதனை, உண்மையான ஆராதனை, சரியான ஆராதனைன்னு சொன்னேன் முதல்ல. சரியான ஆராதனை வசனத்தின்படி இருக்கணும். உதடும் உள்ளமும் இணைந்த ஆராதனை இருக்கணும். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் பிரச்சனை என்ன? ஆண்டவர் என்ன சொன்னாரு? இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால்
வாயில ஓவரா பேசுறாங்க, ஆனா அவங்க உள்ளம் எனக்கு தூரம். ஹார்ட் இஸ் அவே. இதயம் ரொம்ப தூரமா இருக்குங்க. என்ன வாயினால புகழ்றாங்க. ஆண்டவருடைய வருத்தமே அதாங்க பழைய ஏற்பாட்டுல. உதடு சொல்றத உள்ளம் நினைக்கல. உதடு அப்படியே புகழுது, உள்ளம் அப்படியே வேற மாதிரி இருக்கு. உதடும் உள்ளமும் ஒன்றாய் இருக்கிறதா? உங்க ஆராதனை என்பது எங்கே என்பதை விட எப்படி என்பது ரொம்ப முக்கியம். அப்ப நீங்க ஒரு பாட்டை பாடும்போது உம்மை முழு உள்ளத்தோடுன்னு பாடுனீங்கன்னா பக்கத்துல பார்க்க மாட்டீங்க. சில ஆட்களுக்கு ஆராதனை வேடிக்கை பார்க்கறதே வேலையா இருக்க. எதுக்கு வேடிக்கை பார்க்கிறோம்? எதுக்கு சபைக்கு வந்திருக்கிறோம்? ஆண்டவரை தானே உயர்த்த வந்திருக்கிறோம், அவரை பார்க்க வந்திருக்கிறோம், அவரை சந்தோஷப்படுத்த வந்திருக்கோம். நான் எதுக்கு மனுஷனை பார்க்கணும்? நீங்க ஒரு முதிர்ச்சியான விசுவாசின்னா பக்கத்துல இருக்கிறவங்க ஆராதிக்கிறாங்களான்னு பார்க்கலாம், சொல்லி கொடுக்கலாம். கண்ணை மூடுங்க, ஆராதிங்க, ஏசப்பான்னு கூப்பிடுங்க. எத்தனை பேர் புதுசா வராங்க, சொல்லி கொடுக்குறோம். ஏசப்பா என்ன உங்களுக்கு தெரியும்? இயேசுவின் நாமத்தில் ஆய்வுன்னா ஒண்ணுமே விளங்காது உங்களுக்கு. ஏசப்பான்னு கூப்பிடுங்கம்மா. ஐயா ஏசப்பா, இயேசு அப்பாவான்னு கூப்பிடுங்க. சிம்பிளா சொல்லி கொடுக்குறோம். அவரை மனசுல நினைங்க, அவரை கண்ணு முன்ன நிறுத்துங்க, வேற எதையும் யோசிக்காதீங்க. உதடும் உள்ளமும் இங்க என்ன சொல்லுதோ அது மனசுல நினைக்கிறேன். That is worship. That is God pleasing worship. ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை அப்படிதான் இருக்கணும். இல்லைன்னா இட்ஸ் ஃபேக், இட்ஸ் டூப்ளிகேட். அது மாய்மாலம், அது டபுள் லைஃப், இரட்டை வாழ்க்கை. சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு லிப்ஸ்ல, உதட்டுல ரொம்ப ஸ்வீட்டா இருக்காங்க, ஹார்ட்ல ரொம்ப தூரமா இருக்கு. உதட்டுல சொல்ற அளவுக்கு என்ன நேசிக்கல. நம்ம ஆராதனை எப்படி இருக்கு செக் பண்ண பிரியமானவர்களே. நம்ம ஆராதனை பெட்டரா மாறணும். நான் இவன் பாடி ஆராதிக்கிற பார்த்தா ஆட்கள் என்ன நினைப்பாங்க, அதுக்கு ஆராதிக்கிறோம். அப்படியே சில இப்படி கேமரா திரும்ப கைத்துக்கிறான் சில ஆட்கள். ஹல்லேலூயா, கேமரா கட் பண்ணு. அந்த மாதிரி பண்றாலும் கேமரா கட் பண்ணி நல்ல சொல்லாம தெரியும் அப்படி வருது திரும்புதுன்ட்டு. ஏங்க இந்த நடிப்புலாம் வேணாம், இந்த நடிப்பு வேண்டாம், வேலைக்கு ஆகாது. இல்ல சில ஆட்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்களாம் கண்ண மூடி ஆராதிக்கிறவங்க, நீங்க எதையும் பார்க்க மாட்டோம், நாங்க தான் பார்க்குற வாய்ப்பு. இயற்கையா கைகளை உயர்த்தி ஆராதிக்க தப்பு ஒண்ணு இல்லை. நம்மள வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சவன ஒரு வித்தியாசமான ஆக்ஷன்லாம் காட்டி பண்ணதெல்லாம் வேஷம். ஆண்டவர்கிட்ட அது எடுபடாது. எதுக்கடா நடிக்கிறேன்னு கேட்பார். அவர் எதுக்கு நடிக்கிறேன், அவ்வளோ என்ன சும்மா இருந்த? சர்ச்சில் நிறைய பார்க்குற பார்த்தீங்க, நான் அப்படி பேசிட்டே இருப்பேன், இப்படி திரும்புறணும்னு தெரியும், பசங்களுக்கு தெரியும். நான் இந்த பக்கம் திரும்ப, இந்த பக்கம் ஒரு குரூப் இனி திரும்ப மாட்டேன். நான் டக்குன்னு இப்படி பார்த்தேன், மாட்டிக்க 4-5 திருடனா திருட மாதிரி தான் பிடிக்க வேண்டியிருக்கு. நம்மளும் வரையில சொல்றீங்களா, அவர் இங்கதான் பாக்குறாரு, மெதுவா தலைவர். நம்ம பிரியமானவர்களே பிரியமானவர்களேன்னு ஒண்ணு, அங்க 4 பேர் மாட்டிக்கும். அப்ப எனக்கு இந்த குணத்தை கத்துக் கொடுக்கறது யாரு? நீங்க சொல்ல, நாங்க தான். ஸ்லோவா தலையை திருப்பார் பாஸ்டர். என்ன வீடியோ கேமராவா டக்குன்னு மெதுவா திருப்புறது எனக்கு தெரியும், கண்டுபிடிச்சிட்டேன் நான். அல்லையில சொல்லுங்க அன்பானவர்களே. அப்போ ஆண்டவருக்கு நம்ம ஆராதனை நல்லா இருக்கா? ஆண்டவருக்கு நம்ம ஆராதனை நல்லா இருக்கா? உதடும் உள்ளமும் இணைந்த ஆராதனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய புக்கில் இருக்கு, நீங்க படிச்சுக்கலாம். 3வது புக்கு உங்க கையில் இருக்கனால வேகமா போறேன். நம்ம ஆராதனை சிந்தனை உள்ளதா இருக்கணும். சிந்தனை என்ன தெரியுமா? அர்த்தம் உள்ளதா இருக்கணும். நம்பர் 1 எப்படி இருக்குன்னு சொன்னேன், சரியானதா இருக்கணும். சரியான எதனை படிக்கல, வசனத்தின்படி சரியா இருக்கணும். நம்ம என்ன செஞ்சாலும் வசனத்தின்படி செய்யணும், வசனத்தின்படி. 2வது உண்மையா இருக்கணும். அதாவது உதடும் உள்ளமும் இணைந்த, வாயில வார்த்தை வேற மனசு வேற, அப்படி இல்லாம உதடும் உள்ளமும் சொல்லும் செயலும். 3வது இந்த ஆராதனை அர்த்தம் உள்ளதா இருக்கணும், சிந்தனை உள்ளதா இருக்கும். உன் முழு மனதோட அர்த்தமுள்ள ஆராதனை. ஆட்களுக்கு புரியணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லையில சொல்லாம நான் எதுக்கு செய்யறேன்,
ஆண்டவர் இயேசு நிறைய வசனங்களை சொன்னார். அர்த்தம் இல்லாம உணராம செய்யற ஆராதனையத்தான் மத்தேயு 6:7 படிங்க. வீண் வார்த்தைகள் அப்படின்னாரு. வீண் வார்த்தைகள் மத்தேயு 6:7. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தை. எதை சொல்றாரு? ஜெபத்தை சொல்றாரு ஆண்டவர். இன்னொரு இடத்துல சொல்றீங்க, இந்த ஜனங்கள் வீணா எனக்கு ஆராதனை செய்யறாங்க. ஆராதனையை பார்த்து வீணான ஆராதனைங்கிறாரு, வேஸ்ட்ங்கிறாரு. இந்த ஆராதனை, பலி, காணிக்க, ஜபம், தூபம் எல்லாம் நடந்த ஒரு கட்டடத்தை பார்த்து கள்ளர் குகைன்னாரு. நடக்காதது இல்லைங்க, பாழடைஞ்சு போன கட்டடம் இல்ல, ஒண்ணுமே நடக்காம மூடி கிடந்த கட்டடம் இல்ல, 6 மாசம் பூட்டி போட்ட கட்டடம் இல்ல. டெய்லி பாட்டு, ஜபம், ஆராதனை, தூபம், பழைய ஏற்பாட்டுல மெழுகுவர்த்திங்கிற தூப வர்க்கம், பலி செலுத்துறது, அங்க காணிக்க எல்லாம் நடந்த ஒரு கட்டடத்தை பார்த்து இது கள்ளர் குகைன்னார். ஏன்? வெளியில தான் செஞ்சாங்களே வெளிய, உள்ளத்துல உணரவே இல்லை, அர்த்தம் இல்லாம செஞ்சாங்க. நீ ஜெபம் பண்ணும் போது பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணாதன்னார். நீண்ட ஜெபம் பண்ணாதன்னு சொல்லல, ஆட்கள் பார்க்கணும்னு நீண்ட ஜெபம் பண்ணாத. வீணான அந்த வசனம் படிங்க, மத்தேயு 6:7. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை வளவள வளவள வளவன்னு பேசாதீங்கிற ஜபத்துல ரத்தன சுருக்கமா நல்ல தேவன் அந்த ஜபத்தை கேட்கணும். எனக்கு ஜபம் பண்ண தெரியும்னு பண்றது இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சொல்லாமா?